அந்த தைரியத்தை எங்க காட்டணும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட காட்டுறதுக்கு எனக்கு தேவையில்லை. இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம பார்வோ நம்பி தான் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ஏன்னா எந்த ப்ரோமோவை எடுங்க பார்வோட மூஞ்சி வருது. சரின்னு ஒரு எபிசோட் எடுத்து பார்த்தா அதுலயும் இந்த அம்மா தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு. இல்ல இந்த அம்மா கிட்ட போய் யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர் எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு செஞ்சிருக்கேன். மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்க. பட் என்னைக்கு இந்த பீஸ் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கோ அன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. ஏற்கனவே ரொம்ப சுமாரா போயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த அம்மாவும் சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எந்திரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, சாப்பிடுறது, வேலை செய்யறது, குடுக்குற மொக்க டாஸ்க பண்ணிட்டு லாஸ்டா கட்டி புடிச்சிட்டு ஒண்ணா படுத்து தூங்கிடுறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு பிக் பாஸ். அதுலயும் நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்க. இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் யோசிச்சது யாருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மணி நேரம் ஷோவை பாக்குறது 24 மணி நேரம் பாக்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ஏதோ வியானாவும் பாரு கிட்ட சிஷ்யா சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அதனால ஒரு 10-15 நிமிஷம் தேத்தலாம். பட் அந்த 15 மினிட்ஸ் தவிர்த்து என்ன நடந்துச்சுன்னு எட்டி பார்த்தா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இதுல சைலண்டா அன்பு கேங் 2.0 ஒன்னு ஓடிட்டு இருக்குது. அது யார் யாருன்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்டே பாரு கிட்ட எஃப்ஜே ஏதோ ஒரு வேலை சொல்றாரு. ஆனா பாரு என்ன சொன்னாங்க, இங்க பாரு நான் டீ குடிச்சிட்டு வேலை செய்யறேனே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, டீ வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, அந்த கேப்ல வேலை செய் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அப்படியே நான் பார்க்க முடியாது. வெறும் வயித்துல எப்படி வேலை பார்க்கறது? ஏதாவது பெரிய பிரச்சனையாகி உடம்புல வேர்வை கீர்வை வந்துருச்சுன்னா நாட் பாசிபிள் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு பாரு போயிட்டாங்க. இப்போ இந்த விஷப்பாம்பு ரம்யா இருக்கே அப்படியே கனியோட காதை கடிக்கிறாங்க. நல்லா பத்தவை பத்தவை அக்கா அது எப்படி? இவங்கள மாதிரி தானே வியானாவும் உள்ள பாருங்க வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவளும் தான் சாப்பிடல, அப்ப என்ன இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு உடனே பாரு அப்படின்னு அங்க போயிட்டாங்க. இந்த அம்மா சொன்ன உடனே டப்புன்னு ஏன் அவங்க கேட்டாங்க சொல்லுங்க? ஏன்னா அவங்களுக்கு இவங்க பொண்ணு மாதிரி, அவங்க தான் கனியை அம்மாவா பாக்குறாங்களே, அதனால இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அண்ட் இந்த அக்காக்கு 2 தம்பிகளா எஃப்ஜே ஒண்ணு, அந்த பக்கம் சபரி, இந்த 4 சேர்ந்துக்கிட்டு நாங்க அன்பு கேங் 1.0 தூக்கி சாப்பிட போற அன்பு கேங் 2.0 அப்படின்னு புதுசா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம கனி இருக்காங்களே, எஃப்ஜே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், கரெக்டான பாயிண்ட் தம்பி, வேற அக்கா போய் கேக்குறேன் அப்படின்னு கையை கட்டிட்டு போய் நின்றுவாங்க. இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, வியானாவை பார் சாப்பிடாம கூட வேலை செஞ்சிட்டு இருக்கா, இந்த பார்வதி தான் எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்ற இந்த கேங். இன்னொரு பக்கம் வியானா ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டா அப்படின்னு குறை சொல்ற ஆதிரை. அவங்களும் கிட்டத்தட்ட அன்பு கேங்ல சேர்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா எஃப்ஜேவும் ஆதிரையும் யாரு ஒண்ணுக்குள்ள 2 அப்படி இருக்கிறப்போ எப்படின்னு ஒரு வாரத்துக்குள்ள பாருங்க இந்த அம்மாவும் அங்க போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சோ 5 பேர் கொண்ட குழுனே வச்சுப்போம். உங்களுடைய அன்மேரிட் அசோசியேஷன்ல என்னைய ஒரு அடிமையா சேர்த்துப்பீங்களா? இப்ப ஆதிரை ஏதோ ஒரு வேலை கொடுக்க வியானா என்ன சொல்றாங்க, நான் பேக் டு பேக் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிறேன், என்னால செய்ய முடியாது, அப்படி செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்க, நான் உனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேலை கொடுக்குறேன் செய்ய அப்படின்னு சொல்ல, என்னால செய்ய முடியாது, செஞ்சு செஞ்சு எனக்கு கை கால்லாம் வலிக்குது. ஓ வலிக்குதா, நான் வேணா அமுக்கி விடவா? ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாங்க. பின்ன நீயும் சுபிக்ஷாவும் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறப்ப எவ்வளவு வேலை வாங்குனீங்க, அப்பெல்லாம் தெரியலையா? நாங்க ஒண்ணு இந்த அளவுக்கு எல்லாம் வேலை வாங்கலையே அப்படின்னு இந்த 2 சண்டை போட்டுக்குதுங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த எஃப்ஜே பைபிள் என்ன பண்ணி வச்சிருக்கு, வியானாவை போட்டு வேலை வாங்குச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த உடனே இந்த அம்மா ஒரு வேலை கொடுக்குறாங்க. வேற யாராவது வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல, பட் இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் பிளான் போட்டு கொடுக்குறாங்க பாருவையும் வியானாவையும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக. அது நல்லா பச்சையாவே தெரிஞ்சு இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசி இருக்கலாமே. ஏன்னா எஃப்ஜேக்கு இவங்க 2 பேரையுமே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ ஆதிரைக்கு மட்டும் எப்படிங்க பிடிக்கும்? அதனாலதான் என் ஆளுக்கு பிடிக்காத ஒண்ணே எனக்கும் பிடிக்காது, போடி போய் வேலை செய் போடி அப்படின்னு அந்த பீஸை போட்டு நோண்டுறாங்க. அந்த அம்மாவோ பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்வை பார்த்தா லைட்டா அள்ளு. அது ஏன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் கேளுங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ல இருந்து யாராவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ள போய் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் ஓவர் கோட்டை போட்டு தான் போகணும். ஆனா வியானா அதை போடாம மறந்து உள்ள போயிட்டாங்களாம். உடனே கிளம்பி வந்தாங்க பாருங்க கெமி, எஃப்ஜே, ஆதிரை, இவங்க எல்லாரும் கனியிட்ட போய் அங்க பாருங்க அவ ரூல் பிரேக் பண்ணிட்டா, அவளுக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவும் போய் தோப்புக்காரனை 20 போட சொல்றாங்க. பட் இதே தப்ப பாரு ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு எந்தவித பனிஷ்மென்ட்டும் கொடுக்கல. இததான் வியானா கேட்டாங்க. அதுக்கு கனி என்ன சொன்னாங்க, அது பனிஷ்மென்ட் கொடுக்கல அவ்வளவுதானே, இப்ப கொடுக்கணும் அதானே கொடுக்குறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இதுல இருந்தே தெரிகிறதா அக்காவுக்கு லைட்டா அள்ளு இருக்குது அப்படின்னு. அவன் பெரிய இவன் சும்மா நடிக்க. அதனால இந்த பயபுல வியானா என்ன பண்ண ஆரம்பிக்குது, என்னோட குருநாதர் பாரு எவ்வழியோ அவ்வழியே இந்த சிஷ்யையும் அப்படின்னு அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ இந்த அம்மாவும் கொஞ்சம் லோ வெர்ஷனா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இவங்க 2 பேரும் ஒரே கிளீனிங் டீம்ல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மிங்கிள் ஆகுறாங்க. சோ இப்படியும் ஒரு கேங் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த கேங்ல பாரு, கம்ரு, வியானா. எப்படி பார்த்தாலும் நம்ம கம்ருவை சுத்தி 2 பொண்ணுங்களாவது இருந்துட்டு தான் இருக்கு. பெரிய மச்சக்காரரா இருப்பாரோ. ஏன் உடம்புல எங்க மச்சம் இருக்குன்னு ஒன்னால எப்படி சொல்ல முடியும்? முடியும் சார். ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே அவர் உடம்புல மச்சம் எங்க இருக்கு எப்படி
எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும் சார். சரி ஃபைனலி இந்த மேட்டருக்கு வருவோம். இப்போ என்ன உங்களுக்கு தோப்புக்காரனை போடணும் அவ்வளவுதானே? எத்தனை தோப்புக்காரனை போடணும்? 20ஆ? சரி ஓகே நான் போடுறேன் அப்படின்னு 20 தோப்பு மட்டும் தான் போட்டாங்க. காரணம் போடல. ஒழுங்கா போடுமா அப்படின்னு நம்ம கேட்க போய் அதுக்கு ஒரு வம்பு எடுக்கிறதுக்கு பேருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அமைதியா போயிட்டாங்க கனி அக்கா. பட் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ வியானா பண்றது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த பீஸும் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்குது. இவங்க என்ன கொடுக்கறது நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பீஸும் உஷார், நம்ம பாட்டி இவங்க கொடுக்குற வேலையெல்லாம் ஊன்னு செஞ்சிட்டோம்னு வச்சுக்க, பார்வை விட்டு எல்லாத்தையும் நம்ம தலையில எடுத்து கொட்டிடுவாங்க. அதனால அங்கங்க கட்டைய போடணும் அப்படின்னு கிடைக்கிற கேப்ல எல்லாம் கட்டைய போட்டுட்டு இருக்கு. டேய் எதுக்கிட்ட அந்த ஆள்கிட்டலாம் நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? இதுல மண்டை உருள்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம கார குழம்புக்கு தான். ஏன்னா அந்த அம்மாவும் தம்மு கட்டி பேசுறாங்க, இந்த வியானாவும் தம்மு கட்டி பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு பாயிண்ட்ல அக்காக்கு கோவம் வந்து என்ன நீ எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டேன், நீ இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறப்ப அத்தனை வேலை கொடுத்தல, அப்ப குடுக்கறப்ப இனிச்சிச்சா இங்க பாருங்க நான் வேலை செய்யறேன், ஆனா என்ன வேலை வாங்கிக்கிறது அவங்களோட ட்ரிக், பட் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னாலாம் முடியாது. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை செய்யறேன், அந்த பனிஷ்மெண்ட்டும் நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அதனால என்ன கான்சிக்வன்ஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜாலியா நடந்து போயிட்டு இருக்குது இந்த பீஸும். அதெல்லாம் முடியாது. டேய் அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 days நாங்க கிளம்புறோம்டா. இன்னொரு பக்கம் இந்த பாரு கிட்ட குப்பை எடுத்து போட சொல்லிருக்காங்க. குப்பையெல்லாம் எடுக்க முடியாது. அது எப்படி நான் எடுக்க முடியும்? அவங்கவங்க குப்பையை அவங்கவங்க எடுங்க அப்படின்னு சொல்ல அக்காக்கு வந்துச்சு மூக்கு மேல கோவம். இதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஜம்முன்னு வெளியவே உட்காந்துக்குங்க, அதனால வர்ற பிரச்சனைகளை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்யணும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். வாயில் அடிச்சிருவேன். நான் அப்படியே சொன்னேன், இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உன் வேலை. அண்ட் இந்த வியானாக்கும் பாரு மாதிரி பேசவே தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு அகைன்ஸ்டா ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா எங்க எந்த பாயிண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறப்போ அவங்க அடுத்த கேள்வி கேட்கவே கூடாது, அந்த மாதிரி வைக்கணும். ஆனா இந்த பீஸுக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம வழவழா குழகுழான்னு உளறிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல ஆதிரைக்கும் வியானாக்கும் பயங்கர சண்டை. அப்போ வியானாவை ஆதிரை என்ன சொன்னாங்க, உனக்கு பயங்கர ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்னு உடனே எனக்கு ஆட்டிடியூடா, அப்போ உனக்கு இல்லையா, ஐயோ அம்மம்மா அப்படின்னு ஒரு மாதிரி பண்றதை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு கனி இந்த பொண்ணை பிடிச்சி மிரட்டுறாங்க. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? மூடி நிறுக்கும்னா இப்ப சர்ன்னு அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதுல வியானா ஜக்கூசிய கழுவிட்டு இருக்காங்க. அப்ப சுபிக்ஷா என்ன சொன்னாங்க, அங்க நிறைய அழுக்கு இருக்கு அதை கழுவுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு வியானா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, இன்னைக்கு நான் நிறைய வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது கேட்டு எஃப்ஜே என்ன சொன்னாரு, ஓஹோ நிறைய இங்க சாப்பாடு கொடுக்கறப்ப சாப்பிட மட்டும் தெரியுதுல்ல, அப்ப வேலை செய்ய தெரியாதா அப்படிங்கிறாரு. என்னமோ இவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதுல மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி அதுல சமைச்சு இவங்க எடுத்து சாப்பிடுற மாதிரி. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? சரி அத கூட விடுங்க. இப்ப இந்த மாதிரி சாப்பாட பத்தி பேசாதீங்க அப்படின்னு வியானா சொல்றப்போ எஃப்ஜே பண்ற ஒரு ஆட்டிடியூட பாருங்க. ஒரு வேளை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ. சோ இந்த மாதிரி இவன் பேசினானே இதெல்லாம் மட்டும் ஆட்டிடியூட் இல்லையா அப்படின்னு பாயிண்ட் புடிச்சு கேட்டிருக்கலாம். பட் பயபுள்ளைக்கு பேச தெரியல. போமா போய் எங்க சொன்னா காட்ட கத்துக்கோ. இதுவே எஃப்ஜே பார்வை பார்த்து பண்ணியிருந்தா, ஏய் என்ன ஆட்டிடியூட் காமிக்கிற, நீ சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தா என்ன வேணா பேசுவியா, பண்ண முடியாதா, நீ என்ன எனக்கு சொல்றது நான் செய்யறது என்னானாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி இருக்கும் அந்த அம்மா. சரி 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 அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாரு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, ஆரம்பத்துல நம்ம காரக்குழம்பு எவ்வளவு நியாயமா பேசுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஆனா இப்பெல்லாம் யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு ஆரம்பத்துல ரெண்டு பக்கமும் பேச ஆரம்பிச்சு திருப்பி எழுதுறப்போ ஒன்னு எஃப்ஜேக்கு சாதகமா வரும், இல்ல ரம்யா இல்ல ஆதிரை இல்ல சபரிக்கு சாதகமா வரும். சார் உங்க ஜட்ஜ்மென்ட் ரொம்ப தப்பு சார். நெக்ஸ்ட் பாரு அவங்களோட கதையை சொன்னாங்க. நான் பிறக்கிறப்பவே எங்க அம்மாக்கு 40 வயசு, ஏன் எங்க அம்மாக்கு இவ்வளவு வயசாயிருக்கு அப்படின்றதுனால ஆச்சின்னு கூப்பிடுவேன், பாட்டின்னு கூப்பிடுவேன், இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவோட அருமை புரிய ஆரம்பிச்சது. எனக்காக எங்க அம்மா நிறைய செஞ்சாங்க. அப்புறம் நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன் அப்படின்லாம் சொல்லி கதை லென்த்தா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே திரும்பி நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பீஸ் விடாம எல்லாம் சொக்கி சொக்கி உழுவுது. பழைய சொத்தை திங்காத பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றேன். அடுத்து பிரவீன் ராஜ் அவரோட கதையை சொன்னாரு. நான் பயங்கர சந்தேக புத்திக்காரன், என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுவேன், போன்ல யாருக்காவது கால் போயிருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு நேரம் பேசியிருக்கா, யார்கிட்ட பேசியிருக்கா அப்படின்னு நோண்டுவேன். ஆனா அங்க இருந்து என்ன கேட்கறது சாப்பிட்டியாப்பா அப்படின்றதுதான். அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த பொண்ணை விடவே கூடாதுன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணி அவளுக்கு உண்மையா இருக்கேன், அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டியின் பெருமையை பத்தி பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு பிடிக்கும், எனக்கு அவ்வளவு மட்டும் தான் பிடிக்கும். அந்த டைம்லயும் நிறைய பீஸ் தூங்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா நமக்கு காமிக்கிறது 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான். பட் அங்க கதை சொல்றது கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் போகுது. நல்ல குளுகுளுன்னு ஏசி, ஜம்முன்னு சோஃபா, கதை சொல்றதுக்கு அம்மா மாதிரி இவங்க யாராவது ஒருத்தர், இதெல்லாம் சேர்ந்து வர்றப்போ தூக்கம் வர்றதுன்றது சகஜம் தானே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள்.
ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அடுத்து அந்த குப்பை மேட்டருக்கு வருவோம். குப்பையை எடுக்க மாட்டேன்னு பாரு சொல்ல எஃப்ஜே வந்து ஒரு பாயிண்ட் நச்சுன்னு புடிச்சிட்டாரு. இங்க பாருங்க, எங்களுக்கு பிக் பாஸ் போன வாரத்துல நல்ல வெரைட்டியா சோறு போடுறதுக்கு முன்னாடி நாங்க வந்து சமைச்சுக்கலாமா, பாத்திரம் கழுவிக்கலாமா, இது ரூல் பிரேக்ல ஆகாதா அப்படிலாம் கேட்டீங்கல்ல. ஒருவேளை இப்ப நாங்க எங்க குப்பையை எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ரூல் பிரேக் தான். சோ நீங்க தான் எடுத்தாகணும், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ பாயிண்ட் புடிச்சிட்டானே என்ன பண்றது, ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. கிளவுஸ் கொடுத்தா வேணா பண்றோம் அப்படின்னு சொல்லி அக்கா எங்கே தேடி கண்டுபிடிச்சு பழைய கிளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க இவங்க 2 பேர்ட்டையும். அதை போட்டுக்கிட்டு குப்பையை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் நம்ம பாரு எப்படியோ பேசினாதான் இதெல்லாம் கிடைக்குது, எப்படியோ பேசி வாங்கிட்ட பத்தியா, இதுதான் பாருவோட திறமை அப்படின்னு தன்னைத்தானே பெருமையா சொல்லிக்கிட்டு கட்சியா அந்த கிளவுஸை போட்டு குப்பை எடுத்துன்னு போய் போட்டாங்க. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி அந்த குப்பையை எடுத்து போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. ப்ரோமோக்கு நம்ம டாக்டர் திவாகர் பிபிடி வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வந்து டான்ஸ் ஆடினதை காமிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் கண்ணை வெஞ்சி செத்து போயிருப்போம். அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மாட்டேனே, இப்போ நம்ம ரம்யா ஜோ ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணோம்ல, அதனால இந்த சண்டை போயிட்டு இருக்கிறப்போ உள்ள பூந்து இங்க பாரு நீ வரப்போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்க வந்து வேலை செஞ்சாங்க, எல்லாருமே குப்பை எடுத்துன்னு போயிருக்காங்க, நீ மட்டும் தான் எப்ப பார்த்தாலும் கியாமுயான்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற. இங்க பாருமா, அவங்க எடுத்துட்டு போனாங்கன்னா அது அவங்க இஷ்டம், என்னால பண்ண முடியாதுன்றது ஏன் இஷ்டம். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நீ என்ன வேணா பேசிட்டு போ, ஆனா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றல, இதுக்காக நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம், இனிமே நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இந்த ரம்யா சொல்ல உடனே வந்துருவீங்களே, சாப்பிட மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்றோம், எல்லாத்துக்கும் காரணம் பாருதான்ட்டு. வாங்கடா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க, வரவும் போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீ பண்ணல போன வாரத்துல அப்படின்னு அந்த பீஸும் பாயிண்ட் புடிச்சு பேச, ஐயோ கரெக்டா கேட்க ஆரம்பிச்சிச்சே, எப்படி சமாளிக்கிறேன் பாரு. சும்மா இருமா, பேசாத நீ, ஏதாவது சாப்பாடுக்கு பண்ணுன்னு மிரட்டிக்கிட்டு, இதனாலதான் உன்ட்டெல்லாம் பேசுறதே கிடையாது. பாப்பா ஓ பயமா, எனக்கு இதுக்கு பயம், அப்ப தைரியமா பேசு, உன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, எங்க என் தைரியத்தை காட்டணுமோ அங்க காமிச்சுப்பேன், ஏன்னா நான் ஏதாவது பேசினேன் அப்படின்னா அது எங்க எப்படி கொண்டு போவேன்றது நல்லா தெரியும், அப்பேற்பட்ட ஆள் தான் நீ அப்படி இப்படின்னு பேசி, ஐயோ ரம்யா உன்னை பார்த்தா பயம், ஐயோ அப்படின்னு பேசி எப்படியோ சமாளிச்சுட்டாங்க. அந்த பீஸும் பேசின்னு அப்படியே திரும்பி நடந்து போயிட்டு, பட் ஆஸ் பர் ரூல் அப்படின்னு பார்த்தா இவங்க குப்பை எடுக்க சொன்னா எடுக்கணும், பெருக்க சொன்னா பெருக்கணும், மடிக்க சொன்னா மடிக்கணும், துடைக்க சொன்னா துடைக்கணும். அதை மீறி போனா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல வீட்டு தலை என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா இவங்க 2 பேரோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, மிஞ்சி போனா இதெல்லாம் பண்ணலனா என்னடா பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு தூக்கி ஜெயில போடுவீங்க, அதானே, பரவாயில்ல நான் அங்கேயே போய் தூங்கிக்கிறேன், ஆனா அடிக்கடி ப்ரோமோல வருவன்ல அது போது எனக்கு அப்படின்றத பிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த பாரு பைபிள் ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணுது. அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு இந்த வியானா பீஸும் பண்ணுது. பட் நல்லா 24/7 உத்து பாத்தீங்கன்னா பாருவுக்கு நிறைய வேலை கொடுக்கறதுக்கு இவங்க பயப்படுறாங்க, ஆனா வியானாவை வச்சு செய்யின்னு செய்யறாங்க. அதனாலதான் நேத்து எபிசோட்ல ஃபுல்லா இந்த எபிசோட மூஞ்சே வந்துட்டு இருந்துச்சு. நீ தரையை தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தோட போ. அடுத்து ஒரு டாஸ்க் வச்சாங்க பாருங்க, அதெல்லாம் கேக்குறப்போ யார் சாமி நீங்க, இத வச்சு என்ன நடக்கும் நீங்க நம்புறீங்க? லூசானா இல்ல நான் லூசான்னு கேக்குறேன், கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? சரி உங்க நம்பிக்கை ஏன் கெடுப்பானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி என்ன டாஸ்க்னு கேட்டா, பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்கோட பேரு. அதுல ஒரு டீம் ஜூஸ் ஓனர்ஸா, அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அவங்க ரெடி பண்ற ஜூஸை பிக் பாஸ்ட வித்து ஒரு ஜூஸுக்கு ஒரு காயின் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறது. இன்னொரு டீம் ஜூஸ் பாட்டில் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை கழுவி கிளீன் பண்ணி தொடச்சு கொடுக்கிறது இன்னொரு டீமோட வேலை. இது ஸ்ட்ரைட்டா எடுத்துன்னு போய் வித்துறலாம் முடியாது, குவாலிட்டி செக் பண்றதுக்கு 2 பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த குறை இந்த குறைன்னு சொல்லி மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணி ஒரு சின்ன குறை கூட இல்லாததை மட்டும் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதை எடுத்துன்னு போய் கொடுத்து தான் காசு வாங்கணும். அதன்படி பிக் பாஸ் ஓனர்ஸாக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் அந்த பாட்டில சப்ளை பண்றது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் குவாலிட்டி செக் பண்றது யாரு அப்படின்றது தான் போட்டி. சோ ஹையஸ்ட் ஓட் யாருக்கு வருது பாப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்ல சொன்னாங்க. அதுல மோஸ்டா சொன்னது பாரு, தர்பூசணி அண்ட் ஜூலியோட தங்கச்சி வியானா. பட் இதை செலக்ட் பண்றதுக்கு ஒரு கிரைட்டீரியா சொல்லி அதை வச்சு தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, இவங்களால ஓடி போய் கலெக்ட் பண்ணவும் முடியாது, எப்ப பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறவங்க அண்ட் விக்கிறதுக்கும் திறமை இல்லாதவங்க. அந்த மாதிரி ஒருத்தரை சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒண்ணு, பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லவும் நம்ம தர்பூசணி பேரை சொல்றப்போ என் பேரா தேங்க்யூ அப்படின்னு ஜாலியா எடுத்துட்டாரு அண்ணன். ஏதோ அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பட் இதை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு அண்ணன் எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா? ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. பட் இந்த பாரு பீஸ் என்னால ஓடி எடுக்க முடியாதா, எனக்கு பேசி விக்கிற திறமை இல்லையா, நான் குறை மட்டும் தான் சொல்றேனா அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்டு மைண்ட்ல வேற பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிச்சு. ஏன்னா குவாலிட்டி செக்ல ரிஜெக்ட் பண்ணலாம்ல, அங்க பாத்துக்கிறேன்டி அப்படின்னு ஒரு சவடால விட்டு அந்த பணியை ஏத்துக்கிட்டாங்க. என்னடா என்ற
திருப்பி கொடுக்கணும் இல்ல. பட் நம்ம வியான்ஸ் எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன கார்னர் பண்றீங்க அப்படின்னு ஓரமா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கெமி, கனி அண்ட் இன்னும் ஒரு சில அன்பு கேங்லாம் இருக்குல்ல, எல்லாரும் வியானா பேரை சொல்லி விட்டாங்க. பாக்குற நமக்கே புரியறப்போ பக்கத்துல உட்காந்துருக்க அவங்களுக்கு தெரியாதா? சோ அந்த குழந்தை போய் பாத்ரூம்ல உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி கூட்டு வந்தாங்க. வந்த உடனே நான் அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு குத்தாமல இருக்காதீங்க, நீங்க என் பேர் சொன்னாலே எனக்கு ஓகே தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நீ கவலைப்படாதடி என் கண்ணு, மாமா நான் இருக்கேன், உன்னை விட ஹையஸ்ட் ஓட்டு எடுத்து எப்படியாவது நான் QC குள்ள போயிடுறேன் அப்படின்னு பாருக்கு அடுத்தபடியா ஹையஸ்ட் ஓட்டை நம்ம தர்பூசணி எடுத்து வியானாவை காப்பாத்தி விட்டுருச்சு. அண்ட் பெருமையாவும் ஏத்துக்குச்சு. பெருமைய பாரு. என்ன நான் இல்லாம வேற யாரு பெருமைப்படுவா? சோ கேம் ஸ்டார்ட் ஆச்சு. பாட்டில் சப்ளையர்ஸ் சப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓனர்ஸ் அந்த பாட்டில்லாம் வாங்கி அவங்க ஜூஸை ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் குவாலிட்டி செக்கு கொடுத்தாங்க. ஆனா பழி வாங்கும் முயற்சியில் உட்கார்ந்துருக்க அந்த 2 பீஸும் யாரு? இவங்க எல்லாரோட எதிரி. சோ வாங்கடி வாங்க அப்படின்னு எடுத்துன்னு வர்ற எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டு அவுட் ஆஃப் ஒரு 20-30 ஜூஸ்ல ஒன்னு தான் செலக்டட், மீதி எல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு தள்ளி விட்டாங்க கேஷுவலா. அதுலயும் நம்ம தர்பீஸ வினோத்தோட ஜூஸர் லைட்டா நக்கி பார்த்துட்டு ஒரே புளிப்பு, செக் செக் நல்லா இல்ல ரிஜெக்டடுமா அப்படிங்குது. இந்த பக்கம் பாரு மத்தவங்கல இருந்து 1-2 செலக்ட் ஆச்சு. ஆனா FJ வர்றப்போ எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு தூக்கி மொத்தமா போட்டு விட்டாங்க. இப்ப பயபுள்ளையால பேசவும் முடியல, எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியல. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்ப சுபிக்ஷா கையில ஒரு பாட்டில் இருக்கிறதுனால ஒரு காயின், ரம்யாது 2, ஆதிரைது 2, சபரிக்கு 1. இப்ப இந்த காயினை வாங்கினவங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஒருவேளை பாட்டில் சப்ளையர்ஸ் கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த காயினை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆகலன்ற பட்சத்துல அங்க ஒரு உண்டியல் கொடுத்திருப்பாங்க, அவங்க பேரை போட்டு அதுக்குள்ள இந்த காயினை போட்டுக்கலாம். சோ இங்க வந்து 4 பேருமே நான் யாருக்கும் கொடுக்க விரும்பல, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு உள்ள போட்டுக்கிட்டாங்க. ஒண்ணும் பெருசா இல்லடா. இவ்வளவு ஒரு மொக்கையான டாஸ்கை இதுவரை நாம் பார்த்ததுண்டா? எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கொண்டு போகணும் தெரியல. இதுல ஏதாவது ட்விஸ்ட் வச்சு சுவாரஸ்யமா கொண்டு போகலாம், இல்ல இதுலயே ஏதாவது மைண்ட் கேமா மாதிரி இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் வச்சு பாக்குறப்போ இது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் எந்த ஒரு முடிவுக்கும் இப்போதைக்கு வர வேணாம், வெயிட் பண்ணி நாளைக்கு பார்ப்போம். ஐ அம் வெயிட்டிங். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எடிட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ப்ரோமோ எடிட்டர்ஸும் மெயின் ஷோ எடிட்டர்ஸும் அவங்க கரெக்டான கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 24/7ல எடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதெல்லாம் எடுக்காம ஏன் மொக்கையான ஒரு சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ப்ரோமோலயுமே ஒண்ணுமே இல்ல சப்ப மேட்டருக்கு பயங்கரமான பிஜிஎம்லாம் போட்டு ஓவரா ஹைப் கொடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அதை பார்த்து முடிக்கிறப்போ இதெல்லாம் ப்ரோமோவா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ டியர் எடிட்டர்ஸ், தயவு செய்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லதா எடிட் பண்ணி போடுங்க. ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு. பட் ஆரஞ்சு பிளட்ஸ் நீங்க கவலைப்படாதீங்க, 24/7 கொஞ்சம் கூட கண்ணு சிமிட்டாம ஃபுல்லா பாக்குறதுக்கு நம்ம டீம் இருக்காங்க. எங்கெல்லாம் நல்ல கண்டென்ட் சிக்குதோ அதெல்லாம் தொக்கா தூக்கிட்டு வந்து நம்ம ராகேஷ் ஜெனியில ஜெனி பேசுவாங்க. கூட்டமே இவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல. தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ராகேஷ் ஜெனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்ப இது ராகேஷ் ஜெனி இல்லையா அப்படின்னு புதுசா வந்தவங்க கேப்பீங்க. இது ராகேஷ் ஜெனி 2.0, அது ராகேஷ் ஜெனி மட்டுமே. சோ அன்சீல் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மணியை தட்டி ஆல் கொடுக்க மறந்துடாதீர்கள். ஐயோ ரொம்ப சொதப்புதே. சரி, இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்கார்.